அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது திருவம்பாவையின் மகத்துவம் பற்றி. இது மார்கழி மாதம், திருவம்பாவை காலம். மாதங்களில் சிறந்தது மார்கழி என்பார்கள். மங்கையர்களுக்கு பிடித்ததும் இந்த மார்கழி மாதமே. சைவ சமயத்தவர்களை பொறுத்தவரை உடலும் உள்ளமும் ஒரு வகை தூய்மையை உணர்கின்ற மாதம் மார்கழி மாதம். காரணம், அது திருவம்பாவை ஓதும் மாதம். அதிகாலையில் அயலவர்களோடும் உறவினர்களோடும் கூடி ஆலயத்தை நாடி திருவம்பாவை பாடி பக்தியிலும் மகிழ்ச்சியிலும் மூழ்கியிருக்கும் மாதம் மார்கழி மாதம். மாணிக்க வாசகப் பெருமான் பாடிய திருவம்பாவை மார்கழி மாதத்திற்கே ஒரு தனித்துவமான பண்பாட்டு கோலத்தை உருவாக்கிவிட்டது. சைவர்களின் பண்பாடாக மட்டுமின்றி தமிழர்களின் பண்பாடாகவே அது தமிழர்களிடையே விளங்குகின்றது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பார்கள். அவ்வாறு கல் நெஞ்சத்தையும் கசிந்து உருக வைக்கும் கனிவான பாடல்களே திருவாசகப் பாடல்கள். அத்தகைய திருவாசகத்திற்கே மணியாக விளங்குவது திருவம்பாவையாகும். திருவம்பாவை மொத்தம் 20 பாடல்களை கொண்டது. இந்த 20 பாடல்களும் செந்தமிழ் இலக்கியத்தின் சிகரத்தையே தொடுபவை. பக்தி உணர்விலே ஒருவித பரவசத்தை கொடுப்பவை. ஒவ்வொரு பாடலும் சுவையான கதையொன்றை அழகாகச் சொல்லும். நாடகம் போல் நகர்ந்து செல்லும். பாடப்பாட அந்த நாடகத்தில் ஒரு பாத்திரமாய் நமது இதயமும் இடம் பிடித்துக் கொள்ளும். இதயம் ஒரு வகை இன்பத்தில் துள்ளும். அது பக்தியாய் மலர்ந்து இறைவனை உள்ளும். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் மும்மலங்களில் மூழ்கிக் கொண்டிருக்கும் பக்குவப்படாத ஆன்மாவின் மேல் அன்பு கொண்டு அதனை எழுப்பி இறைவனின் அருள் பெற அழைத்துச் செல்வது என்பதே திருவம்பாவையில் பொதிந்து கிடக்கும் தத்துவப் பொருளாகும். மல வெருளுற்றுறங்காமல் மண்ணு பரிபாகர் அருள் செலமுழுக வருகவென செப்பல் திருவம்பாவை என்று திருப்பெருந்துறை புராணம் திருவம்பாவைக்கு வரைவிலக்கணம் கூறுகின்றது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.